கணேசாய நமக. முருகாசரணம். மணலுக்குள் மறைந்திருந்த முருகனை மீட்டெடுத்த மகா புருஷர் திருப்போரூர் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள். எங்கே போரூர்? இந்த ஒரு தேடல்தான் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயிலின் அஸ்திவாரம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மறைந்து போன ஒரு பொக்கிஷத்தை உலகுக்கு மீட்டு தந்த ஸ்ரீ சிதம்பர சுவாமிகளின் மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாறு பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். தரிசனம் தேடிய பயணம். மதுரையில் பிறந்த சிதம்பர சுவாமிகள் அன்னை மீனாட்சியின் அருளால் இளமையிலே ஞானம் பெற்றவர். அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான், யாம் போரூரில் பனை மரக்காட்டுக்குள் மறைந்து கிடக்கிறோம், எம்மை வெளிப்படுத்துக என்று ஆணையிட்டார். தன் குருநாதர் அருணந்தி சிவாச்சாரியரின் ஆசியுடன் கால்நடையாகவே தொண்டை மண்டலத்தை நோக்கி புறப்பட்டார் சுவாமிகள். போரூர் எது? வழிநெடுக பலரிடம் கேட்டும் விடை கிடைக்காமல் தவித்தபோது ஒரு முதியவர் ரூபத்தில் வந்த முருகன் இவரை வழிநடத்தி தற்போதைய திருப்போரூருக்கு அழைத்து வந்ததாக வரலாறு கூறுகிறது. மணலுக்குள் மறைந்த முருகன். அன்று திருப்போரூர் முழுவதும் மணல் மேடாகவும் பனை மரங்கள் நிறைந்த காடாகவும் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பனைமரத்தின் அடியில் சுவாமிகள் தன் கைகளாலேயே மணலை அள்ளத் தொடங்கினார். அதிசயம்! அங்கே சுயம்புவாக முருகப்பெருமான் வீற்றிருப்பதை கண்டார். சுவாமிகள் கண்டெடுத்த அந்த சிலையே இன்று நாம் கருவறையில் தரிசிக்கும் மூலவர். சுயம்பு மூர்த்தி என்பதால் அவருக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க அபிஷேகம் செய்யாமல் சுப்பிரமணிய எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாட்டு முறைகளை வகுத்து கொடுத்தார். அற்புதங்களும் அருட்பணிகளும். எந்திர ஸ்தாபனம். முருகனின் ஆணைப்படி ஆமை பீடத்தின் மேல் 300 திருப்பெயர்கள் கொண்ட சக்தி வாய்ந்த இந்திரத்தை பதித்தார். இன்றும் இக்கோயிலின் பிரதான சக்தியாக இந்த எந்திரமே கருதப்படுகிறது. புராதன சின்னம். இக்கோயில் அமைப்பை ஓங்கார வடிவில் வடிவமைத்த பெருமை இவரையே சாரும். இலக்கிய பங்களிப்பு. சுவாமிகள் வெறும் திருப்பணி செய்தவர் மட்டுமல்ல, திருப்போரூர் சன்னதி முறை என்ற அற்புத நூலை தொகுத்தவர். இதில் உள்ள பாடல்கள் இன்றும் இத்தலத்தின் திருமுறைகளாக பாடப்படுகின்றன. ஜீவ சமாதி மற்றும் மடம். திருப்பணிகள் அனைத்தையும் முடித்த சுவாமிகள் கோயிலுக்கு அருகிலேயே மடம் அமைத்து தங்கினார். வைகாசி விசாகத்தன்று அவர் அங்கேயே ஜீவ சமாதி அடைந்தார். இன்றும் திருப்போரூர் செல்லும் பக்தர்கள் கோவில் தரிசனத்துக்கு பிறகு சுவாமிகளின் மடத்துக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த வார இறுதியில் நீங்கள் திருப்போரூர் சென்றால் முருகனை தரிசிப்பதோடு நில்லாமல் அந்த முருகனையே நமக்கு காட்டிய அந்த மகானின் மடத்துக்கும் சென்று வணங்கி வாருங்கள். ஓம் முருகா சரணம். சிதம்பர சுவாமிகள் சரணம். வேலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் முருகா சரணம். திருப்போரூர் முருகா சரணம். நன்றிகள் கோடி.